ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் ஸ்கேமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக மாறிட்டாங்கங்க. அதாவது அவங்களே ஒரு ஸ்மால் அமௌண்ட் போட்டு உங்களை நம்ப வச்சு அதுக்கப்புறமா கழுத்தறுத்து ஸ்கேம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் டாஸ்க் ஜாப் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நம்பரை பார்த்துக்கோங்க. இதிலேருந்து ஹலோன்னு ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்ததுங்க. நம்மளும் டெல் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டோமுங்க. அதுக்கு அவங்க சொன்னது, மை நேம் இஸ் மீனா சப்கால், ஹச்ஓ ஸ்பெஷலிஸ்டா இந்த கம்பெனியில் இருக்காங்களாம். ஐ ஹாவ் குட் ஆஃபர் தட் மைட் இன்ட்ரெஸ்ட் யூ. நல்ல ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்களாம். அது மாதிரி சொன்னாங்க. ஓகே, கிவ் மோர் டீட்டெயில்னு கேட்டேன். அதுக்கு வி ஆர் ஹையரிங் ஃபார் ஆன்லைன் கூகுள் ரிவ்யூ ஜாப். ஆன்லைன் கூகுள் ரிவ்யூ ஜாப்பாங்க. ஒர்க்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா. கேன் பி டன் அட் எனி டைம் எனிவேர். எங்கேருந்து வேணாலும் பண்ணலாமா. கேன் ஐ டெல் ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லியாச்சுங்க. திஸ் இஸ் வெரி சிம்பிள் ஜாப். யூ ஜஸ்ட் நீட் டு ப்ரௌசர் தி கூகுள் பேஜ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல். அதாவது ஒரு ஹோட்டலில் உள்ள ரெஸ்டாரண்ட் பேஜ் கொடுத்துருந்தாங்க. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஏதாவது ஒரு பேஜை வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. கூகுள் மேப்பில் இருக்கிற அந்த பேஜ், ஓகேவா. அதோடைய ரிவ்யூ நம்ம கொடுக்கணுங்க. பேசிக்காக வந்து இது 1 நிமிஷம் தான் ஆகுமா. ஒன்று கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 150 ரூபாயாம். அண்ட் யூ பிகம் எ மெம்பர். அதுக்கப்புறமா நீங்கள் 1500லேருந்து 3000 வரைக்கும் ஒரே நாளில் ஏர்ன் பண்ணலாமா. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்கள் ஏஜ் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் ஏஜ் வந்து 30ன்னு அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறமா கிளிக் ஆன் தி லிங்க்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் பேஜை வந்து அனுப்புனாங்க. ரேட்டிங் 5 ஸ்டார் கொடுக்கணுமா. சென்ட் மீ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி டாஸ்க். இந்த லிங்க் தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னால் நமக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை, மேபி ப்ரோக்கன் லிங்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் அதை கொடுத்துருக்குறாங்க. ரைட், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன்ஷாட் போட்டாச்சு. போட்டோன்னே எக்ஸலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிட் ஆகிட்டோமா, கங்க்ராச்சுலேஷன், ஃபார்மல் எம்ப்ளாயி ஆயாச்சான். டூ யூ ஹாவ் டெலகிராம் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு சொல்லவும் வி வில் பே த்ரூ யூபிஐ ஐடி ஆர் பேங்க், விச் மெத்தட் யூ சூஸ். எந்த மெத்தடு உங்களுக்கு வேணும்னு சொல்லவும் நம்ம யூபிஐன்னு சொல்லியாச்சு. டெலகிராம் அந்த ஐடி ஒன்று அனுப்புகிறாங்கங்க. நமக்கு டெலகிராம் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம எஸ்ன்னு சொன்ன உடனேயும் அந்த ஐடி ஒன்று அனுப்புகிறாங்க. சேலரி கோட் அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனேயும் அந்த ஐடியில் நம்ம போய் கான்டாக்ட் பண்ணி இந்த சேலரி கோடை கொடுக்கணுமா, ஓகேவா. அது மாதிரி சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கொடுத்தாச்சுங்க. கொடுத்த உடனேயும் அங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள், டெலகிராம் போயாச்சு. அதில் காணுங்க. ஆக்சுவலாக அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா கடைசியில் டெலீட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பிளாக் பண்ணிட்டாங்கனால இப்போ இல்லைங்க. இந்த இருக்குங்க, இந்த இதுதாங்க, எல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. சீன் லாங் டைம் அக்கௌண்ட் இருக்கா. ஆக்சுவலாக இந்த இவரை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லிவிட்டு நம்ம கான்டாக்ட் பண்ண உடனேயும் அவங்க வந்து மெசேஜ் அனுப்புனாங்க. உங்கள் மறுபடியும் உங்கள் பேர், ஏஜ், எந்த லொக்கேஷனு, என்ன தொழில் பண்ணுறீங்க என்ன கேட்டு சில விவரங்கள் கேட்டுட்டு யூபிஐ ஐடி எல்லாம் கொடுங்கன்னாங்க. கொடுத்த உடனே அந்த 150 ரூபா உடனே போட்டு விட்டாங்க. போட்டு விட்டதுக்கப்புறமா அடுத்து மறுநாள் ஒரு ஒர்க் குரூப் லிங்க் ஒன்று அனுப்பிட்டாங்க. அந்த லிங்கில் ஜாயின் பண்ண சொல்லிவிட்டு மறுநாளில் இருந்தால் உங்களுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. 150 ரூபா நமக்கு கிடச்சிட்டு, முந்தின நாள் 150 ரூபா கிடச்சிட்டு. இங்கே பாருங்கள், பேமெண்ட் நாட் அரைவ்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன், வரல. ஒரு கொஞ்ச நேரத்தில் அதுக்கப்புறம் வந்துருச்சுங்க. எஸ் ரிசீவ்டு பேமெண்ட், வெரி குட் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு கியூ நெக்ஸ்ட் டாஸ்க்னு சொல்லவும் அதுக்கப்புறம் இந்த நம்பர்லேருந்து எந்த இதுவும் வரல. நம்ம ஏற்கனவே டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணியாச்சுல. அந்த டெலகிராமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டேல இருந்தால் ஒர்க்கு ஆரம்பிக்குது. ஒரு ஒர்க்கையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணுமா, ஓகேவா. 21 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் 8000 போனஸ் வர கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மறுநாள் 9:30க்கு வரணும். 10 நிமிஷத்துக்கு முன்னால் வந்தால் உங்களுக்கு 30 ரூபா என்னது போனஸாம் இப்படின்னு சொல்லவும் நம்ம 9:20க்கு போயாச்சுங்க. 30 ரூபா போனஸ்ன்னு நோட் பண்ணிக்கிட்டாங்க. டாஸ்க் இதே மாதிரி தான் அந்த குரூப்பில் டாஸ்க்கை போட்டாங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேராக இந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்குல்ல, இந்த டெலகிராம் இந்த மேனேஜருக்கு நம்ம அனுப்பிடணுமா. சரின்ட்டு 4th டாஸ்க் வந்தது, அனுப்பியாச்சு. 5th டாஸ்க் வந்தது, அனுப்பியாச்சு. ஆக்சுவலாக 4th 5th கிடையாது, 1 2 3, ஓகேவா. ஃபஸ்ட்டு த்ரீ டாஸ்க்கு. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து நேற்றைக்கு கொடுத்தது டெமோ.
அதுக்கப்புறமா 1 2 3 3 டாஸ்க்குக்கும் 30 ரூபா தானா, 90 ரூபா. நம்ம சீக்கிரம் வந்ததுனால ஒரு 30 ரூபான்னு சொல்லிட்டு 120 ரூபா அதுவும் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா 5வது டாஸ்க்கு, சாரி 4வது டாஸ்க்கு, அதுக்கப்புறமா 5வது டாஸ்க்கு, 6வது டாஸ்க்கு, 3 டாஸ்க்கு முடியவும் தான் கம்ப்ளீட் ஆகும். 4வது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபா கொடுத்தாங்க ஒரே டாஸ்க்குக்கு. அடுத்து 5வது டாஸ்க்கு 70 ரூபா, 140 ரூபா வந்தது. 6வது டாஸ்க்கு, அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. நம்ம 1000 ரூபா கொடுக்கணுமா? எப்படி? நம்ம வேலைக்கு சேர்ந்துருக்கோம், நம்மள்கிட்ட 1000 ரூபா கேட்கறது எந்த ஒரு முட்டாள்தனம் பாருங்கள். முட்டாள்தனங்கிறத விட என்ன ஒரு கிளவர் பாருங்கள். ஏற்கனவே 150 120 போட்டு விட்டாங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்பிடுவீங்க. அடுத்து நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா, அதாவது அந்த மெர்ச்சனை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணுமா? அப்படி நைஸாக நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்க. 1000 ரூபா போட்டோன்னா 1600 ரூபா கிடைக்குமா? நமக்கு 600 ரூபா கிடைக்கா? நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிற 1000 ரூபா போட்டு விட்ருவோம். இல்லைன்னா கடன், நம்மகிட்ட இல்லைனாலும் கடன் வாங்கி போடுவோம். அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த 1000 ரூபா போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வராது. அவன் கொடுத்தது 150 120 எவ்வளோ ஆச்சு? 270 ரூபா. 270 ரூபாயா? 270 ரூபா. 270 ரூபா போட்டு உங்கள்கிட்ட ஈஸியாக 1000 ரூபாய் பிடிங்கிடுவாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு வந்து திருப்பி வந்தாலும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆசையில் அடுத்து 3000 5000 சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் வரைக்கும் போவீங்க. அதிகபட்சம் 63000 வரைக்கும் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 63000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 90000 ரூபா, 30000 ரூபா உடனே கிடைக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் உடனே 5 நிமிஷத்தில் திரும்பி வந்துடுமா. இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணுமா? நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி கிடைக்காது. அதாவது ஏற்கனவே 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களே, அது கிடைக்காது. சரி, கிடைக்கலன்னு பரவாயில்ல, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே பாருங்கள், இது மாதிரி பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இந்த ஸ்கேமர் என்ன பண்ணுறாங்கன்னா, 10 பேருக்கு இது மாதிரி பிட்டை போடுறாங்களா, 10 பேரில் 8 பேர் நம்பிடுவாங்க, 2 பேர் தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த 8 பேர்கிட்ட ஈஸியாக பணம் கறந்துடலாம். 8 பேர்கிட்ட மினிமம் வந்து ஒரு 3000 ரூபா வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் கொடுத்தது ஒரு 270 ரூபா 300 தான் கொடுக்குறான். கொடுத்துட்டு 3000 ரூபா வாங்கிடுறான். அப்போ 8 பேர்கிட்ட வாங்கினா 24,000 ரூபா ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது, இது மாதிரி வந்ததுன்னா மணி பே பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ரேட்டிங் போடுறேன்னா போடுங்க, போட்டுட்டு 150 ரூபா கொடுத்தோன்னா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டாஸ்க் வரவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கேமிங் ஃப்ராட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்கேமிங் ஃப்ராடில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. நம்மளும் தப்பிச்சாச்சு. பாருங்கள், இவன் எதுக்காக பிளாக் பண்ணணும் சொல்லுங்கள்? அதுக்கப்புறம் நம்மளும் பிளாக் பண்ணோம். அதுக்கப்புறமா பிளாக் பண்ணது, அன்பிளாக் பண்ணாலும் வராது. லாஸ்ட் சீன் லாங் டைம் அக்கௌண்ட் இருந்ததுன்னா பிளாக் இருந்தால் அர்த்தம். அது புரிஞ்சுக்கோங்க டெலகிராமில். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும்போது நீங்கள் லிங்க்கும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது சில சமயம் தேவையில்லாத லிங்க் அனுப்பி உங்களை மாட்ட வச்சுருவாங்க. அந்த மாதிரி இதுலையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அவன் 150 ரூபா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கொடுத்தான்னா சந்தோஷமாக வாங்கிட்டு அதோட ஓடிடுங்க. ஓகே, பாய்.